புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடற்கூராய்வு நீதிபதி முன்னிலையில் நடைபெற்றது. போதை ஊசி உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட வழக்கில் சிக்கியவர் இறந்தது எதனால்? புதுக்கோட்டை சாந்தநாதபுரத்தைச் சேர்ந்த 36 வயது விக்னேஸ்வரன் உட்பட 13 இளைஞர்களை போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி பயன்படுத்தியது தொடர்பாக போலீசார் புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்துக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு அழைத்து வந்தனர். இதில் விக்னேஸ்வரனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிப்பதற்காக அவரது நண்பர்களின் உதவியோடு போலீசார் கொண்டு சென்றபோது வழியிலேயே விக்னேஸ்வரன் உயிரிழந்த விவகாரம் சர்ச்சையானது. போலீஸ் காவலில் விக்னேஸ்வரன் இறந்ததால் இந்த சம்பவம் தொடர்பாக புதுக்கோட்டை நகர காவல்துறையினர் காவல் நிலைய மரணம் என்று வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக ஆலங்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் விஜயபாரதி தலைமையில் நேற்று விசாரணை நடைபெற்றது. பிரேத பரிசோதனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த விக்னேஸ்வரனின் உடலை முதலில் பார்வையிட்டு ஆய்வு செய்த நீதிபதி விஜயபாரதி இறந்தவர் உடலில் காயங்கள் ஏதும் உள்ளதா என்பது குறித்து எக்ஸ்ரே இயந்திரத்தின் உதவியோடு ஆய்வு செய்தார். பின்னர் நீதிபதி முன்னிலையில் மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். பிரேத பரிசோதனையில் உடலில் உள்ள முக்கிய உள்ளுறுப்புகள் சோதனைக்காக எடுக்கப்பட்டு திருச்சியில் உள்ள அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் பின்னர் உயிரிழந்த விக்னேஸ்வரனின் உறவினர்கள் 5 பேரிடமும் அதேபோல் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய போலீசாரிடமும் காவல்துறை அதிகாரிகளிடமும் நீதிபதி விசாரணை நடத்தி தனித்தனியாக வாக்குமூலம் பெற்றார். 4.5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நீடித்தது. அதன் பின்னர் நீதிபதி தமது விசாரணையை முடித்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். அதன்பின் உடற்கூராய்வுக்குட்படுத்தப்பட்ட விக்னேஸ்வரன் சடலம் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நீதிபதி பெற்றுள்ள வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் பிரேத பரிசோதனையின் முடிவுகளின் அடிப்படையிலும் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உயிரிழந்த விக்னேஸ்வரனுக்கு ஏற்கனவே மஞ்சள் காமாலை, சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு உள்ளிட்ட உடல் உபாதைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் போதைக்கு அடிமையானதால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போதை தடுப்பு மறுவாழ்வு சிகிச்சை மையத்தில் அவரது உறவினர்கள் சேர்த்து சிகிச்சை அளித்துள்ளனர். அவரது உடல்நிலை மோசமாக இருந்த நிலையில்தான் போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்ததாகவும் அவரை அடிக்கவோ தாக்கவோ இல்லை என்றும் உடல்நலக் குறைவாலேயே அவர் உயிரிழந்ததாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் இறந்த விக்னேஸ்வரன் போதை ஊசி பயன்படுத்தியது உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட வழக்குகளில் சிக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.